ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வள்ளிமா சமையலில் எக் பிரியாணி செய்ய போகிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேங்க. 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குது, அதை போட்டு இதில் பொரித்து எடுத்து வைக்க போகிறோம். வெங்காயம் போட்டாச்சுங்க. நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா ப்ரௌன் ஆகட்டுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 2 முட்டைக்கு ஆகிற அளவுக்கு உப்பு போடுறேங்க. ரெண்டு முட்டையை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம குக்கர் வச்சுக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்குதுங்க. இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ எல்லாமே 2 போட்டிருக்குறேங்க. நல்லா பொரியட்டும். ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குது, அதையும் போட்டுடலாம். நல்லா ஃப்ரை பண்ணலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 2-3 போட்டுடலாங்க. அடுத்தது தக்காளி சேர்க்க போகிறோம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குதுங்க, அதை போடுறேன். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு 5 ஸ்பூன் தயிரில் தனியாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போடுறேங்க. எல்லாம் போட்டு கலக்கிக்கலாம். கலக்கிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாங்க. குக்கரில் சேர்த்துட்டேன். நல்லா ஃப்ரை பண்ணலாம். கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக போடலாங்க, ஒரு கையளவுக்கு. இது 1/4 கிலோ அரிசி போட்டிருக்குதுங்க. ஊற வச்சு போட்டிருக்குது. 1 டம்ளர் இருக்குது. இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. ரெண்டு முட்டையை அதோடய சேர்த்துடலாம். பொரிச்சு வச்சு வெங்காயத்தை அது மேலே தூவி விடலாம். குக்கர் மூடி வச்சிடலாங்க. 3 சவுண்டு வரட்டும். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்மளோட எக் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்குது. கலந்து விடுங்க. அவளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். It's caught in the crossfire. It's caught in the crossfire.